Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஆரஞ்சு மூடி சிசி தான் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இல்லைன்னா ஜூம் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதரில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதர்லேயே போயிட்டு ஆர்ஜிபி கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ செகண்ட் ஜியில் இருக்கும், அதை ஒய்யாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தேர்டு பியில் இருக்கும், அதை நம்ம ஜியாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிரைட்னஸோட வேல்யூ -3ல் செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ 10ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க, போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ 40.5, ஸோ 40.5% செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்டில் போயிட்டு ஓவர்லே செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ஷேப் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணது ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதே ஆர்ஜிபி கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே சேஞ்சஸ் தான். ஸோ செகண்டில் ஜியில் இருக்கும், அதை ஒய்யாக சேஞ்ச் பண்ணிட்டு தேர்டு பியில் இருக்கும், அதை நம்ம ஜியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதோட வேல்யூ 100ல் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 119ல் செட் பண்ணிக்கோங்க, 119. தென் ஷேடோஸ் இருக்கும், அதோட வேல்யூ 100லேயே இருக்கட்டும். ஓகே, அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு கலர் டோன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைனாக இங்கே 4 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. லிஃப்ட், காமா, கெயின், ஆஃப்செட் அப்படின்ட்டு 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4லேயுமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லிஃப்ட்டில் ஆரஞ்சு கலர் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதாவது நமக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. தென் அது பக்கத்துலேயே ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, லிஃப்ட்டில் ஆரஞ்சு கலராக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் காமா அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரஞ்சு கலரே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலருக்காக செட் பண்ணிவிட்டு லைட்டாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட வீடியோவை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கெயின் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் சைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ப்ரிவியூவில் பார்த்தது போல் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற வேல்யூஸ்லாம் வைங்க.
ஸோ இப்போ வந்துட்டு ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு லைட்டன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அகைன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு ரெக்டாங்கிள் 3 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. பிளரில் போயிட்டு ஷார்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 0.08 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 0.10 இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ரேடியஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி 10ல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். 2 கலர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்க பாக்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் செட் பண்ணிட்டு செகண்டில் இருக்க பாக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம இப்போ ஆரஞ்சு கலர் தானே வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக வைக்காமல் இந்த மாதிரி ஸ்கின் கலரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேணும்னா லைட்டாக கூட இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் மோட் அப்படின்னு இருக்கும். அதை நார்மலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மல்டிப்ளேயில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்துட்டு லைட்டாக ஒரு 0.5 அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிரைட்னஸ் அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு 0.15 வந்து செட் பண்ணுறேன். இந்த ஒரு இதுவும் சிசியாக ஆட் பண்ணாமல் வந்துட்டு இந்த மாதிரி இருந்த வீடியோ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.